அவனுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற நன்றியைத்தானே இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஆதி மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்டா கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. எனக்கும் சரி என் வீட்டுக்காரருக்கும் சரி பாரதியும் ஆதியும் கிடைச்சதா நாங்க செஞ்ச புண்ணியம்ப்பா. அப்படியே இதே மாதிரி நீங்க 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும். கண்டிப்பா எங்களுக்கு நடுவுல யாரும் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. பாருங்க, போன் கூட அடிக்குது. நல்ல சகுனம். ஆமா லட்சுமி, ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். அழகரு, எவ்வளோ சிரிக்க முடியுமோ இப்பவே சிரிச்சுக்கடா. இதுக்கப்புறம் வாழ்க்கையில சிரிப்பும் இருக்காது, அந்த ஆதி பயலும் இருக்க மாட்டான். நீயும் அவனும் மல்லு கட்டி உருள்றத என் கண்ணால பார்த்தா தாண்டா என் மனசே நிறையும். சரிதா லட்சுமி, நானு டவுன் வரைக்கும் ஒரு சோழியா போறேன். அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மாப்பிள்ளை வைக்க போற கடை பேருக்கு ஒரு அர்ச்சனை போட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள? நல்லது. ஆண்டாளு, என்னடி உங்க அப்பா இப்பவே மாப்பிள்ளையை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு? அது ஒண்ணு இல்ல, நம்ம கடைக்கு வெளியே ஒரு கோனேஸ் கடை வைக்கலான்னு இருக்கிறேன். அந்த கடை இவருக்கு அடைச்சிடாதான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க மருமகன் பெரியவாரு, ஆனா அதுக்கு நீங்களும் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுதா? அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்றேன் சார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மருமகனும் ஆதியும் ஜென்மத்துக்கும் சேர மாட்டாங்க. ஏதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பொண்ணு ஆண்டாளுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்றத உங்க பொண்ணு நம்பணும். நம்ப வைக்க என்ன பண்ணணுமோ அத நீங்க தான் சார் பண்ணணும். ஆனா நான் சொன்னதை எப்படியே பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதிய பார்க்க வரும்போதெல்லாம் அடியால கூட்டிக்கிட்டு ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா முதல் தடவையா என்னோட அறிவை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தடவை வாய் தான் எனக்கு அடியாளு, என் வார்த்தை தான் ஆயுதம். சரிதான். அப்ப நானும் உன்ன மாதிரியே வாயையும் வார்த்தையும் வச்சு இந்த திட்டத்தை முடிச்சு போறேன். சூப்பர் சார். அப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ ஆதியும் பாரதியும் இருக்கிற வீட்டுக்கு எப்ப போறோம்? நீ கோட்டைப்பட்டி ஊருக்குள்ள போய் பிரசிடென்ட் தர்மலிங்க ஊடு எதுன்னு கேளு. வாங்க ஆதி மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது ஊரு, புது வாழ்க்கை, புது பொண்டாட்டி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீங்க என்ன பண்ற? இந்த வீட்ல உனக்கு என்ன பேச்சு? வெளியே போ. ஹலோ மிஸ்டர் உத்தமன், கொஞ்சம் பொறுமை பொறுமை. நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆனீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லதில்ல. ஓ, அது உங்க ஹார்ட் இல்லல்ல, பாரதி புருஷனை பொண்ணு வச்ச ஹார்ட் இல்ல. என்ன, எங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை பண்ணி விடலான்னு வந்திருக்கியா? என்னது? நான் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கேனா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இப்படி ஒரு திருட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு ஊரையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள நான் எப்படி மாமா வர முடியும்? இப்போ புருஷன் திருடனா இருந்து பொண்டாட்டி நல்லவளா இருக்கணும், இல்ல புருஷன் நல்லவனா இருந்து பொண்டாட்டி திருடியா இருக்கணும். அப்படி இருந்தா 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க புருஷனும் திருட, பொண்டாட்டியும் திருடி. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள நான் எப்படி மாமா? பாரு, மரியாதை இங்க வெளியே போய் இல்லனா என்ன பண்ணுவீங்க மாமா?
ஏன்னா புருஷன் ஆக்சிடென்ட்ல சாகல, கொலை பண்ணிதான் செத்தான்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு, ஏன் இவன் கூட இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு போலீஸ் கேட்பாங்க மாமா. அப்புறம் நீயும் இந்த கொலைக்கு உடந்தையான உன்னையும் தூக்கி உள்ள வைப்பாங்க, தெரியும்ல? ஒருவேளை பாரதி எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி கூட வெளியே வந்துடலாம். ஆனா அதுக்குள்ள நியூஸ் சோசியல் மீடியாவுக்குலாம் போய் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான் ஆசை நாயகனோடு சேர்ந்து தாலி கட்டிய கணவனை கொன்ற மனைவின்னு